எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை செய்திகள் வருது, தாவேகாவினர் வந்து கைது, நிர்வாகிகள் வந்து இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு. ஏன் எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் இவ்வளவு பேர் ஏன் குற்றச்செயல்களுக்காக கைது செய்யப்படுறாங்க? அப்போ இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? இதைத்தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். ஸ்ரீவைகுண்டம் சம்பவத்தில் அந்த பெண் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ அவர் வந்து தன்னை வந்து பாலியல் பலாத்காரம் செய்த அந்த நபர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஏன் அந்த எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கப்படாது? திமுக ஆட்சி காலத்தில் ஒரு எம்பி மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தது, ஒரு கொலை குற்றச்சாட்டு. உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டார். இதை எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், தாவேகாவினர் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு கட்சி சார்ந்து எந்த நடவடிக்கையும் எடுப்பது கிடையாது. இதுதான் பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி. நம்ம என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலை இருக்குது. தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தாவேகாவினர் விஜய் வருகிற கூட்டங்களில் என்ன விதமான அத்துமீறல்களில் ஈடுபட்டார்கள், தங்கள் உயிரை பற்றியும் கவலைப்படாதவர்கள், மற்றவருடைய உயிரை பற்றியும் கவலைப்படாமல் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்தோம். அப்போது கூட அவர்களை வழிநடத்துவதற்காக, நெறிப்படுத்துவதற்காக தாவேகா தலைமையிடமிருந்து எந்த ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்படுது. நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாதீங்க, இந்த மாதிரி உயிரை பண வைக்காதீங்க, என்ன அந்த இளைஞர்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் கொடுக்கப்படும். யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் வந்து சேலத்தில் பார்த்தீங்கன்னா தாவேகாவோடு சம்மந்தப்பட்ட கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்க ஒருத்தர், அவர் வந்து 50 பெண்களுடைய ஒரு நிர்வாண வீடியோக்களை வந்து அவர் வச்சிருந்த செய்தி வந்து அந்த பெண்ணே வந்து புகார் கொடுத்தாங்க. கட்சி என்ன அவர் மீது விசாரணை நடத்துது, என்ன தற்காலிக நடவடிக்கை எடுத்தது, தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்களையே இழிவுபடுத்துது. கோயம்புத்தூரில் வந்து ஒரு குழந்தை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி அந்த இறந்த சம்பவத்தில் கூட தாவேகாவினர் என்ன செய்தியை பரப்புகிறார்கள், அந்த பெண்ணினுடைய அம்மாவின் ஒழுக்கத்தை கேள்வி கேட்கிறார். அவங்க குடிப்பழக்கம் உள்ளவங்க, வேறு சில உறவுகள் கொண்டவங்க அப்படின்லாம் ஒரு செய்தியை பரப்புறாங்க. இதே மாதிரி யார் விக்டிம் ஆகிறாங்களோ அவர்களுக்கு எதிராகவே அந்த பிரச்சனையை திசை திருப்பும். இல்லைன்னா ஏதாவது ஒன்று திமுக காரங்க அவங்க தூண்டுதலில் பண்ணுறாங்கன்னு சொல்ல வேண்டியது. ஒரு அரசு ஒரு பிரச்சனைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய விதம் இதுவாக நீங்கள் அதை காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறீங்க. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு மாதத்தில் ஏன் இவ்வளவு குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும்? நீங்கள் பெண்களை பாதுகாக்கிறோங்கிறீங்க. இவங்க குழந்தைகளை வைத்துத்தான், குழந்தைகளை தூண்டிவிட்டு தான் ஆட்சிக்கே வந்தார்கள். ஆனால் அந்த குழந்தைகள் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். எத்தனை குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள்? சார் நீங்கள் தானே சார் கவர்மெண்ட்டு, உங்கள்கிட்ட போலீஸ் இருக்குது, எல்லா மானிட்டரிங் பவரும் உங்கள்கிட்ட இருக்குது. ஏன் அப்படி சிலர் பண்ணுறாங்கன்னா அதை உங்களால் தடுக்க முடியாதா? அப்போ நீங்கள் ஏன் உங்களை ஒரு கவர்மெண்ட்டுன்னு சொல்லிக்கிறீங்க? பொய்களை பரப்புவது, வதந்திகளை பரப்புவது, இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி பண்ணீங்க. இப்போ உங்கள் கவர்னன்ஸ் ஃபெயில் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே பொய்களை வச்சு நீங்கள் திரும்ப திரும்ப சமாளிக்க பார்க்குறீங்க. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளரும் கவிஞருமான மனுஷபுத்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. தாவேகாவினுடைய ஆட்சி அமைந்து 1 மாத காலம் நிறைவடைந்திருக்கு. 2வது மாத காலத்துக்கு போயிட்டு இருக்கோம். இந்த 1 மாத காலத்தை நீங்க தாவேகா ஆட்சியை அப்சர்வ் பண்ணும்போது எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, ஆட்சின்னு ஒன்று இருக்கான்னே தெரில. ஆட்சின்னு ஒன்று இருந்தால் தானே வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். எந்த இடத்துலையும் நிர்வாகம் சார்ந்து எந்த தாக்கமும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. உங்களுக்கு தெரியும், குற்றச்செயல்கள் இன்றைக்கி எப்படி இந்த 1 மாதத்தில் தலைவிரித்தாடி இருக்குது. ஒரு மாதத்தில் 207 குற்ற வழக்குகள் பதிவாகிருக்கு. அதில் 100க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள், குழந்தைகள் பாதிக்கப்பட்ட சம்பவங்கள். இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா நிர்வாகம் சார்ந்து எந்த மாற்றங்களோ தாக்கங்களோ இல்லை. ஏற்கனவே இருந்த திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை வந்து செயல்படுத்திகிட்ருக்காங்க, அவ்வளவுதான். அப்படி பார்க்குறப்போ எப்போ ஒரு ஆட்சியினுடைய தாக்கம் நமக்கு தெரியும்னா, இப்போ பட்ஜெட் வரப்போகுது. பட்ஜெட்டில் என்ன திட்டங்களை கொண்டு போகிறாங்க, கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போகிறாங்க. ஏன்னா ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள்லேருந்தே தமிழ்நாடு முழுக்க பெண்கள்லாம் பஸ்ஸில் போகலான்னு சொன்னாங்க. அது நீங்கள்லாம் போகிறீங்களான்னு தெரியல. வந்து அந்த மாதிரி இன்னும் 2500 ரூபா மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்படி பல திட்டங்கள் வந்து வேலையில்லா இளைஞர்களுக்கான அந்த உதவித்தொகை இப்படி என்னென்னவோ சொன்னாங்க. அதெல்லாம் பட்ஜெட்டில் எவ்வளோ நிதி ஒதுக்க போகிறாங்க, அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போகிறாங்க, மகளிர் உரிமை தொகையை வந்து எப்படி உயர்த்தி கொடுக்க போகிறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேள்விகளாக இருக்குது. அதனால் இன்னும் ஆட்சியே இங்கே தொடங்கலை. மாறாக ஒரு ஜீரோ கவர்னன்ஸ், அதாவது ஆட்சியே இல்லாத நிலைமையில் ஏற்படக்கூடிய சமூக ரீதியான நிறைய குழப்பங்களும்
வன்முறைகளும் குற்றங்களும் நடந்துக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனா குற்றங்கள் நடக்கும்போது நடவடிக்கையும் எடுக்கிறாங்கல்ல சார். இப்போ 3 நாட்கள்ல 844 ரவுடிகளை கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆட்சி அமைந்து 1 மாத காலத்துல பார்த்தோம் அப்படின்னா 2000க்கும் மேற்பட்ட ரவுடிகளை கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. 600 சில்லற பேர், அதாவது இல்லை நீங்கள் போதைப் பொருள்ல சொல்கிறாங்க அப்படின்றீங்க. ஈடுபடுறவங்களையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த சோர்ஸ் எந்த சோர்ஸ்லேருந்து இந்த தகவல் உங்களுக்கு கொடுத்தாங்க? செய்தித்தாள்கள் அன்றாட வரக்கூடிய அதுதான் இது செய்தி. இவர்களே பரப்புகிற செய்திகள். சார் செய்தித்தாள்ல இப்போ வர்றது வந்து ஒரு பொய்க்கு இல்லை பொய்யா பொய் சார்? கிடையாது. ஆ. அதாவது தாவேக்கா வந்து கொடுக்குற செய்திகளை உண்மைகளை போல சித்தரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து அந்த 707 மதுக்கடைகளை 717 மதுக்கடைகளை மூடிட்டோன்னு சொல்லி அமைச்சர் தெரிவிக்கிறாரு. ஆனால் வந்து ஆர்டிஐயில் போட்டு கேட்டால் அதை பற்றி எங்களுக்கு எந்த தகவலும் இல்லைன்னு அரசாங்கம் பதில் சொல்லுது. ம். ஒரு அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்தால் முதல்ல அது அரசிடம் அது பதிவாகி இருக்க வேண்டும். அப்போது இவங்க இந்த மாதிரி நிறைய தகவல்களை பறக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு தகவல் பரவுது. சைக்கிள், அதாவது வந்து புதுசாக புதுப்பிக்கப்பட்ட புது சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சோஷியல் மீடியா முழுக்க செய்திகளை பரப்புகிறாங்க. பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கலை. அரசு அலுவலகங்களில் நடக்கிற குற்றங்களை வந்து வீடியோ எடுத்து கொடுக்குறவங்களுக்கு ₹1,00,000 பரிசுன்னு ஒரு செய்தி திடீர்னு பரவுது. ஆனால் அப்படி எந்த ஜியோவும் கிடையாது. ஒரு விஷயம், ஒரு திட்டம் நடைமுறைக்கு வருகிறது என்றால் அதற்கு ஒரு ஜியோ பிறப்பிக்கப்பட்டு அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் தான் அது அரசினுடைய திட்டம். இவங்க மனமோன போக்கில் சோஷியல் மீடியாவில் பரப்பக்கூடிய திட்டங்கள் அல்லது கற்பனையாக பரப்புகிற செய்திகள், இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆதாரம் இருக்குது? நாங்கள் கேட்குறது என்ன விஷயம்னா, குற்றங்களில் 2 வகைப்படும். ஒன்று தனிநபர் குற்றங்கள், இன்னொன்று காவல்துறை கண்காணிப்பின் மூலமாக தடுக்கக்கூடிய குற்றங்கள், அது இந்த ரவுடிசம் போன்ற விஷயங்கள். மூன்றாவதாக மிக முக்கியமாக தாவேக்காவினரே செய்யக்கூடிய குற்றங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை செய்திகள் வருது, தாவேக்காவினர் வந்து கைது, நிர்வாகிகள் வந்து இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு. ஏன் எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் இவ்வளவு பேர் ஏன் குற்றச்செயல்களுக்காக கைது செய்யப்படுறாங்க? அப்போ இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? இதைத்தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். அதாவது எல்லா கட்சிகள்லையுமே சில குற்றம் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க. அவங்க குற்றத்தில் ஈடுபடுறப்போ அவங்க கட்சி பேரோடு சேர்ந்து தான் அது வரும். ஆனால் அரிதாக நடக்கக்கூடிய, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் ஒரு ட்ரெண்டாக ஏன் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது? அப்படி என்றால் குற்ற பின்னணி கொண்டவர்கள் மிக அதிக அளவில் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார்களா, அல்லது தங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்கிற ஒரு மனநிலையை தாவேக்காவினர் கொண்டிருக்கிறார்களா, தாங்கள் தான் அரசு என்கிற ஒரு மனநிலையோடு செயல்படுகிறார்களா? இப்படியெல்லாம் பல கேள்விகள் வருகின்றன. ஆனா அப்படி பார்த்தோம்னா நீங்க சொல்ற மாதிரி எல்லா கட்சிகள்லயும் குற்ற பின்னணி நம்பர் கொண்டவர்கள் நான் சொல்கிறது கம்பேர் பண்ணுங்கள். குற்றப்பின்னணி உள்ளவர்கள் இருப்பார்கள். உடனே கட்சி என்ன பண்ணோம்? அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் ஸ்ரீவைகுண்டம் சம்பவத்தில் அந்த பெண் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ அவர் வந்து தன்னை வந்து பாலியல் பலாத்காரம் செய்த அந்த நபர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஏன் அந்த எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கப்படவில்லை? அவரை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா ஒரு பெண் குற்றம் சாட்டுகிற போது? இப்போ நீங்கள் மற்றவங்கள கைது பண்ணுறீங்கல்ல, ஏன் எம்எல்ஏ மேலே எந்த விசாரணையும் இல்லை? திமுக ஆட்சி காலத்தில் ஒரு எம்பி மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தது, ஒரு கொலை குற்றச்சாட்டு வந்தது. உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டார். இதை எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், தாவேக்காவினர் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு கட்சி சார்ந்து எந்த நடவடிக்கையும் எடுப்பது கிடையாது. இதுதான் பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி. நம்ம என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலை இருக்குது. ஆனால் திமுகவிலையும் ஒரு விமர்சனம் என்ன வைக்கப்படுது அப்படின்னா, ஒரு கண் துடைப்பாக்காக அந்த நிர்வாகி வந்து இடைநீக்கம் பண்ணுறதோ இல்லை கட்சியிலேருந்து நீக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 6 மாதத்திற்கு பிறகு இல்லைனா 3 மாதத்திற்கு பிறகு மறுபடியும் கட்சியில் இணைகிறாங்க. அதுவும் செய்தித்தாளில் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு விமர்சனம். இல்லை, ஒருத்தர் வந்து ஒரு கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்கப்படுறதுங்கிறது அடிப்படையான நடவடிக்கை. அதற்கு பிறகு அவர் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவார். அவர் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தன்னுடைய செயலுக்கு வருந்தியோ மன்னிப்பு கேட்டோ தலைமையிடம் பேசுகிற போது அவர் கட்சியிடம் சேர்த்துக்கொள்ளப்படுகிறார். நீங்கள் கண்துடைப்புன்னு ஒன்று சொல்கிறீங்களா, அதை கூட உங்களால் செய்ய முடியலையே. அந்த அடிப்படையான நடவடிக்கை. அப்போ மற்றவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, நம்ம கட்சி வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயத்தை கூட உங்களால் ஏற்படுத்த முடியலைல்ல. எது உங்களை தடுக்கிறது? இதை நான் தனிப்பட்ட சம்பவமாக பார்க்குறேன். இதை வந்து நான் வேறு விஷயங்களோட தொடர்புபடுத்தி பார்க்குறேன். தாவேக்கா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தாவேக்காவினர் விஜய் வருகிற கூட்டங்களில் என்ன விதமான அத்துமீறல்களில் ஈடுபட்டார்கள், தங்கள் உயிரை பற்றியும் கவலைப்படாதவர்கள், மற்றவருடைய உயிரை பற்றியும் கவலைப்படாமல் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்தோம். அப்போது கூட அவர்களை வழிநடத்துவதற்காக, நெறிப்படுத்துவதற்காக தாவேக்கா தலைமையிடமிருந்து எந்த ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாதீங்க,
இந்த மாதிரி உயிரை பணம் வைக்காதீங்க. என்ன அந்த இளைஞர்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் கொடுக்கப்படலை. சரி, இது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் தாவேக்கா ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் அவ்வளவு பச்சையாக ஆபேசமாக தங்களுடைய எதிர்ப்பவர்களை பேசுகிறார்கள். தலைவர்களை மட்டுமல்ல, இப்போ ஒருத்தர் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தால் கூட அவர் மீது தனிநபர் தாக்குதல் பண்ணுறாங்க. அப்போது ஒரு கட்சி அறிவுறுத்தணுமா இல்லையா? வந்துட்டு அரசியல் ரீதியாக என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள், தனிமனித தாக்குதல் நடத்தாதீர்கள், ஆபாச தாக்குதல் நடத்தார்கள், அப்படிலாம் எதுவுமே இல்லை. மேலும் என்கரேஜ் பண்ணுறாங்க, அதை பரப்புகிறாங்க. அப்போது ஒட்டுமொத்தமாகவே சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், இல்லை ஒரு கட்சி நிகழ்ச்சிகளுக்கு வர்றதா இருக்கலாம், இத்தகைய குற்ற மனப்பான்மையை அல்லது கட்டுப்பாடற்ற மனநிலையை ஒரு கட்சி தொடர்ந்து ஊக்குவிக்குவென்றால் அது ஒரு பகுதியினர் குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கும் தயங்க மாட்டார்கள். ஏதாவது குற்றச்செயலில் ஈடுபட்டால் நம்ம இந்த கட்சியில் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு கட்சி தொண்டருக்கு இருக்கணும் இல்லையா? அப்படி எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அப்படித்தான் இருந்தார்கள், இப்போதும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அதனால் இந்த குற்றச்செயல்கள் சம்பந்தப்பட்டு தாவேக்காவினுடைய பெயர் அதிகமாக அடிபடுவது என்பது இந்த மனநிலையை கட்சியை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது என்பதால் தான். ஆனால் விஜய் அவர்கள் தலைமையில் சமீப நாட்களுக்கு முன்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. அதில் வந்து எனக்கு தெரியாமல் நீங்கள் பின்னாடி எதுவும் செய்யணும்னு நினைக்காதீங்க, எனக்கு வந்து தெரிஞ்சிடும், அதனால் குற்ற பின்னணி உடையவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை குற்றம் செய்யக்கூடிய நினைப்பு வந்தாலும் அதை வந்து தள்ளி வச்சிருங்க அப்படின்றதும், ஆனந்த் அவர்கள் என்ன சொல்கிறாரு, புசி ஆனந்த் அவர்கள்னா பேனர் கலாச்சாரம் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த ஆலோசனைகள்லாம் போதாதா? தலைமை போதாதுங்கிறத காட்டுது. இப்போது தாவேக்கா நிர்வாகிகள், எம்எல்ஏ இவர்கள் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம். இதுவரைக்கும் அப்படி எத்தனை நிர்வாகிகளின் மீது ஒழுங்கின்மைக்காக தாவேக்கா நடவடிக்கை எடுத்திருக்கிறது? நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. ஒரு குறைந்தபட்சமாக ஒரு நடவடிக்கை கூட அவர்கள் மீது ஏன் எடுக்கப்படுவதில்லை? இவங்க சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு தெரியாமல் எது நடந்து கூட தெரிஞ்சிருச்சு. இப்போ யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. ஒருத்தர் வந்து சேலத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோடு சம்மந்தப்பட்ட கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்க ஒருத்தர், அவர் வந்து 50 பெண்களுடைய ஒரு நிர்வாண வீடியோக்களை வந்து அவர் வச்சுருந்த செய்தி வந்து அந்த பெண்ணே வந்து புகார் கொடுக்குறாங்க. கட்சி என்ன அவர் மீது விசாரணை நடத்தியது, என்ன தற்காலிக நடவடிக்கை எடுத்தது? நாளைக்கு அவர் மீது குற்றம் இல்லை, அவர் விளக்கம் கொடுத்தாருன்னா நீங்கள் கட்சியை விட்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களே வந்து புகார் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்களையே இழிவுபடுத்துவது. கோயம்புத்தூரில் வந்து ஒரு குழந்தை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி அந்த இறந்த சம்பவத்தில் கூட தாவேக்காவினர் என்ன செய்தியை பரப்புகிறார்கள்? அந்த பெண்ணினுடைய அம்மாவின் ஒழுக்கத்தை கேள்வி கேட்கிறார்கள். அவங்க குடிப்பழக்கம் உள்ளவங்க, வேறு சில உறவுகள் கொண்டவங்க, அப்படின்லாம் ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. இதே மாதிரி யார் விக்டிம் ஆகிறாங்களோ அவர்களுக்கு எதிராகவே அந்த பிரச்சனையை திசை திருப்புவது. இல்லைன்னா ஏதாவது ஒன்று இவங்க திமுககாரங்க அவங்க தூண்டுதலில் பண்ணுறாங்கன்னு சொல்ல வேண்டியது. ஒரு அரசு ஒரு பிரச்சனைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய விதம் இதுவா? நீங்கள் அதாவது காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறீங்க, ஆனால் தொடர்ச்சியாக ஒரு மாதத்தில் ஏன் இவ்வளவு குற்ற சம்பவங்கள் அதிகரிக்குது? குற்றங்கள் மாதம் மாதம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். யார் ஆட்சியில் இருந்தாலும் தனிநபர் குற்றங்கள் அதெல்லாம் நடக்கும். அது வந்து ஒரு அரசாங்கம் அதன் மீது எத்தகைய நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறத பார்க்குறது ஒன்று. ஆனால் இவங்க ஆட்சி மாறின இந்த ஒரு மாதத்தில் இவ்வளவு அதிகமாக குற்ற சம்பவங்கள் நடக்கிறது என்றால் குற்றம் செய்பவர்களுக்கு காவல்துறையை பற்றி எந்த பயமும் இல்லையா? இப்போ அந்த சிங்கப்பெண் படை திட்டத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க பெண்கள் பாதுகாப்புக்குன்னு. அவங்களுக்குன்னு எந்த விதமான தனிப்பட்ட அதிகாரமும் கிடையாது. ஏற்கனவே இருக்க பிங்க் பேட்ரோலில் சிங்கப்படைன்னு பேர் மாற்றுறாங்க. அவங்களுக்கு ஒரு லத்தி வச்சுக்க கூட உரிமை கிடையாது. அவங்களே பாதிக்கப்பட்டால் கூட அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது. போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வந்து ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு எந்த ப்ராக்டிக்கலாகவும் பயன் தராத நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் பெண்களை பாதுகாக்கிறோங்கிறீங்க. இவங்க குழந்தைகளை வைத்துத்தான், குழந்தைகளை தூண்டிவிட்டு தான் ஆட்சிக்கே வந்தார்கள். ஆனால் அந்த குழந்தைகள் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். எத்தனை குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள். இன்னொரு விஷயம் வந்து விஜயண்ணா வந்துட்டாருன்னா பெண்கள் வந்து முழுக்க சுதந்திரமாயிடலாம், பாதுகாப்பாயிடலான்னு சில பெண்களை வச்சு பேச வச்சாங்க. வந்துட்டால் போதும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. இன்றைக்கி அடுக்கடுக்காக பாலியல் குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை. ஆனால் சில பெண்களை வச்சு என்ன பேசுகிறாங்க, அதுக்கு விஜயண்ணா என்ன பண்ணுவாருன்னு கேட்குறாங்க. அப்போது மக்களுடைய மைண்டையே ஒரு ஹிப்போக்ரட்டிக்காக இன்றைக்கி மாற்றுறாங்க. வந்துட்டு இவங்க எதை பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை சிலரை வச்சு பேச வைக்கிறாங்க. அதை மக்கள் மைண்ட் செட்டாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இது ஒரு ஆபத்தான மனநிலையாக நான் பார்க்கிறேன்.
ஆனா சார், இப்ப திமுக ஆட்சி காலகட்டத்துல குற்ற வழக்குகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தேர்தலுக்கு முன்பாக ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன், அப்ப சென்னை கமிஷனராக அருண் அவர்கள்லாம் வந்து கூட்டாக ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அதுல வந்து 2021ல கொலை குற்றங்களுடைய எண்ணிக்கை 1597 இருந்துச்சு. அதுவே 2024ல 1490 குறைஞ்சிருக்கு. அது குறைவு எவ்வளவுனா 107 தான். அடுத்து 2025ல அதுவே 1461. இந்த 2024க்கும் 25க்கும் கம்பேர் பண்ணும்போது 29 தான் வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ வந்து இந்த மாதிரியான குற்ற செயல்கள் அவ்வளவு எளிதாக ஒரு மாதத்துல வந்து கட்டுப்படுத்த முடியாது தானே. இப்ப கடந்த ஆட்சியிலேயே 3 வருடத்துல வந்து 107 கொலை குற்றங்கள் தானே குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இல்லை இல்லை, இதில் என்ன அடிப்படை பிரச்சனைன்னா, ஒரு ஆவரேஜாக வரக்கூடிய மாதாந்திர குற்றங்களுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, நீங்கள் ஒரு வருஷம் கணக்கு சொல்கிறீங்க, ஒரு மாதத்தில் ஏன் இவ்வளவு குற்ற வழக்குகள் அதிகரித்திருக்கிறது? அது ஒரு முதல் கேள்வி. ரெண்டாவது அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய இதோட கம்பேர் பண்ணால் பல ஸ்டேட்டோட நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம். நீங்கள் இதை போன வருஷம் இந்த வருஷம் ஒப்பிடக்கூடாது. கடந்த 10 வருடங்களாக ஒப்பிட்டால் கூட ஒரு குறிப்பிட்ட அளவில் கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் நாங்கள் மாற்றுவதற்காகத்தான் இங்கே வருகிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மாதத்தில் இதை மாற்ற முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே வச்சுப்போம். இந்த குற்றச்செயல்கள் சம்பந்தமாக, முக்கியமாக பாலியல் குற்றங்கள் தொடர்பாக முதலமைச்சரினுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? இன்றைக்கி தான் ஒரு செய்தி வந்து யாரோ ஒரு அமைச்சர் வந்து இந்த 3 வயது பெண் குழந்தை, அந்த குழந்தை வந்து இது மாதிரி பாலியல் கொடுமைக்கு ஆளாகி இறந்த சம்பவத்தை தான் விஜயிடம் தெரிவித்ததாகவும் அதற்காக அவர் கவலைப்பட்டார் என்றும் ஒரு செய்தி வருகிறது. இதுதான் சார் ரெஸ்பான்ஸா? எவ்வளோ ஒரு மேடைக்கு வர்றப்போ எவ்வளோ ஆவேசமாக அவர் டயலாக் பேசுகிறார். ஆனா இதை தடுப்பதற்கு சிங்கப்பெண் அதிரடி படை நான் அப்படின்னு என்னன்னா, உருவாக்கியிருக்கிறாங்க. ஒரு சமூகத்தில் விழிப்புணர்வை ஊட்டவும் அந்த நிர்வாக இயந்திரத்தை செயல்பட வைக்கவும் முதலமைச்சர் பேசணுமா பேச வேண்டாமா? ம். அதுக்கு எது அவருக்கு தடையாக இருக்குது? இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மட்டும் பார்க்க முடியாது, தனிநபர் ஒழுக்கமும் இதுல வெரி இருக்கு குட், அருமையான அப்படிங்கிறாரு. கேள்வி. ம். ஆனால் இதே விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திறப்ப மேடையில் என்ன பேசினார்? சிஎம் சார், ம். இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும், இதுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு என்ன அப்படின்னு பேசினாரா இல்லையா? அதோடு மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட பதில் கிடையாது, பதில் இருந்தால் தானே பேசுவீங்க அப்படின்னு சொல்கிறார். அன்னைக்கு நடந்த ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஸ்டாலின் அவர்களும் திமுக அரசும் தான் பொறுப்பேற்கணும். எங்கேயாவது ஒரு கள்ளக்காதலில் இன்னொருத்தனை வந்து பார்த்திங்கன்னா வெட்டிட்டா கூட வந்து அதுக்கு திமுக அரசு தான் பொறுப்பேற்கணும்னு பேசினாங்க. அப்போ ஏன் நீங்கள் வந்து தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசலை? தனி மனிதர்கள் ஒழுக்கமாக இருந்தால் தான் இந்த குற்றங்கள்லாம் நடக்காதுன்னு நீங்கள் ஏன் பேசலை? அன்றைக்கி முழுக்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொறுப்பை வந்து திமுக மேலே சுமத்தி, திமுக அரசுனால தான் இந்த குற்றங்கள்லாம் நடக்குதுன்னு மக்களை ஏமாற்றி நீங்கள் வந்து ஓட்டு வாங்குறீங்க. அதே அளவுகள் உங்களுக்கு பொருந்தாதா? எனக்கு அது புரியல. அப்போ நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் கேட்குறேன், விஜய் சார் நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு நான் கேட்குறேன். கேட்க எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? அன்றைக்கி நீங்கள் ஸ்டாலினை பார்த்து இந்த கேள்வியை கேட்டீங்க இல்லையா? இப்போ நான் விஜயை பார்த்து கேட்குறேன், நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள். அப்போது அவர் எங்கேயுமே பேச மாட்டார். டெல்லிக்கு போகிறார். டெல்லிக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவிரி பிரச்சனையில் இன்றைக்கி அவங்க மேகதாட்டில் அணை கட்டணுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கோர்ட்டு வந்து தமிழ்நாடு அரசு போட்ட மனுவை தள்ளுபடி பண்ணிடுச்சு. அந்த சூழ்நிலையில் டெல்லிக்கு போகிறப்ப இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஊடகவியலாளர்கள்லாம் இங்கே பின்னாடியே போகிறாங்க. 2 தடவை போயிட்டு வர்றாங்க. மேகதாட்டு விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. ஏன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் போகிறார்? ப்ரெஸ் என்ன அதிகபட்சமாக கேட்டுருவாங்க? ஏதாவது கூட்டணியை பற்றி கேட்பாங்க, இல்லைன்னா வந்து மேகதாட்டு பிரச்சனையை பற்றி கேட்பாங்க. நீங்கள் எதுக்காக டெல்லிக்கு போன பர்பஸ் அதுதான் நாங்கள்லாம் நம்பிட்டுருக்கோம். எதுவுமே பதில் சொல்ல மாட்டீங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எந்த கட்சிக்காரனை வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கால கொண்டு வந்து சேர்க்குறது, இந்த மாதிரி வீக்கெண்ட் ப்ரோக்ராம்லேயே இருந்தால் எப்படி சொல்லுங்கள்? ஏட்டா வீக்கெண்டில் வந்து எத்தனையோ கொலையெல்லாம் நடக்கலாம். அவங்க ஏடிஎம்கேலேருந்து யாரை கொண்டு வரலாம், இங்கே மற்ற கட்சிகள்லேருந்து யாரை கொண்டு வரலான்னு இதே சிந்தனையாக இருக்கக்கூடாது இல்ல இல்லையா? சார், அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, தாவேகா தரப்புல இருந்து உங்களுக்கான செய்தி தானே வேணும், அது வந்து ட்விட்டர் மூலமாகவோ இல்ல 2ஆம் கட்ட தலைவர்கள் மூலமாகவோ நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் விஜய் அவர்கள் தான் பேசணும்னு அவசியமா? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தினமும் இந்த மாதிரி பிரஸ் மீட் நான் என்ன கொடுத்துட்டு கேட்குறேன்னா, இருந்தாரா 2ஆம் அப்படின்னு கட்ட கேக்குறாங்க. தலைவர்களுக்காக ஓட்டு போட்டாங்களா, மக்கள் விஜய்க்காக ஓட்டு போட்டாங்களா? இப்போ நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்ல யாரையாவது தெரியுமா? விஜய் அவர்களை ஒரு கட்சி எம்எல்ஏக்களை வரிசையாக நிற்க வச்சு ஒரு ஐடென்டிட்டி பேரட் நடத்துங்க, அவங்க யாருன்னு சொல்லட்டும். ஏன் மினிஸ்டர்ஸை நிறுத்தி வச்சு கேளுங்க, அவர் யாருன்னு சொல்லட்டும். அப்போ என்னன்னு கேட்டேன்னா, விஜய்ங்கிற ஒரு முகத்தை நம்பி தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க.
இப்போ மற்ற கட்சியிலேயாவது அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு ஏரியாவிலையும் செல்வாக்குள்ள லீடர்ஸ் இருப்பாங்க. புரியுது? அது திமுகனா அந்தந்த மண்டலத்தில் ஒருத்தர் இருப்பாங்க. இங்கே கேஎன்ஆர் இருப்பார், இங்கே செந்தில் பாலாஜி இருப்பார், இங்கே சேகர் பாபு இருப்பார், மா சுப்பிரமணியம், இப்படி சில பேர் இருப்பாங்க வந்துட்டு. ஆனால் தாவேக்காவுக்கு அப்படி யாருமே கிடையாது. விஜய்ங்கிற ஒரு முகம். அப்போ உங்களுக்காக தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ ஓட்டு போடுற வரைக்கும் நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் பேசுவீங்க. ஓட்டு போட்டு சிஎம் ஆனோடனே எதுவுமே பேச மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு அதில் வந்து நான் அடிப்படையாக நேரடியாக கேட்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உண்மையிலே நீங்கள் பேசினா உங்களுக்கு லாபம் தானே. நீங்கள் மக்கள் பயத்தில் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்து பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறாங்கன்னா, நான் பார்த்துக்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல பாஸ், நான் பார்த்துக்கிறேன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த வாய் வரமாட்டேங்குது? ஏன் பேச தயாராக இல்லை? ஏன்னா இதோட சேர்த்து இன்னொரு கேள்வி ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏன் வந்து கட்சி தாவலை ஊக்குவிக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுறது? ஏன் கூட்டணியெல்லாம் உடைக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுறது? இதற்கு அவர்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா சட்டசபையில் அவர் எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பினப்போ எப்படி சைலண்டாக இருந்தாருன்னு பார்த்தோம். அப்படி பார்க்குற போது மக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள், மின்வெட்டு பிரச்சனை இருக்குது. சொல்லலாமே இந்த பிரச்சனைனால மின்வெட்டு இருக்குதுன்னு. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிட்டாங்க, கரண்ட் இல்லைங்கிறீங்க. ஒரு வீடியோ வேறு போடுறீங்க, பகல் நேரத்தில் எவனோ ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டு போகிற காட்சி. ஆனால் நைட்டில் தான் கரண்ட்டு போகுது. அப்புறம் தமிழ்நாடு முழுக்க கரண்ட் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மின் இணைப்புகளுக்கான ஃபீஸ் கேரியர் என்ன அறிவாலயத்தில் இருக்குது? அங்கே போய் பிடிங்கிட்டாங்கன்னா எல்லா இடத்தையும் கரண்ட் போயிருமா? அதாவது இந்த லாஜிக் இல்லாத பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து திமுக காரங்களே வந்து உள்ளடி வேலை பண்ணி பண்ணுறாங்கன்னு. சார் நீங்கள் தானே சார் கவர்மெண்ட்டு, உங்ககிட்ட போலீஸ் இருக்குது, எல்லா மானிட்டரிங் பவரும் உங்ககிட்ட இருக்குது. ஏன் அப்படி சிலர் பண்ணுறாங்கன்னா அதை உங்களால் தடுக்க முடியாதா? அப்போ நீங்கள் ஏன் உங்களை ஒரு கவர்மெண்ட்டுன்னு சொல்லிக்கிறீங்க? பொய்களை பரப்புவது, வதந்திகளை பரப்புவது, இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி பண்ணீங்க. இப்போ உங்கள் கவர்னன்ஸ் ஃபெயில் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே பொய்களை வச்சு நீங்கள் திரும்ப திரும்ப சமாளிக்க பார்க்குறீங்க. எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நாடக ஆட்டத்தை நீங்கள் ஆடிட்டு இருக்கீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். கரண்ட் பிரச்சனைங்கிறது மக்களோட அடிப்படை பிரச்சனை. போன வருஷமும் இதே மாதிரி அதிகமான மின் தேவைங்க இருந்தது. அதாவது சம்மரில் மிக அதிகமான கன்சம்ஷன் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். போன வருஷம் திமுக கவர்மெண்ட் இதை மேனேஜ் பண்ணிச்சு. இந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே எங்கேயுமே இல்லை. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குதுன்னா இவங்க இந்த பிரச்சனையை மேனேஜ் பண்ண தவறிட்டாங்கங்கிறத ஒத்துக்க தயாராக இல்லை. யார் கிடச்சா பழிய போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இது எப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஏன்னா நேற்று நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், திமுக மேலே வந்துட்டு நீங்கள் அதை மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கியிருக்கலாம். இன்றைக்கி பாதிக்கப்படக்கூடியவர்கள் நேரடியாக மக்களே இருக்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்ல வேணாம், ஆன்சர் டு த பீப்புள். மக்களுக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு எந்த அடிப்படையும் இல்லாமல் உங்களை வந்து போய் ஆட்சியில் அமர்த்தி வச்சாங்க இல்லையா, அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லுதான்னு கேட்குறோம். திமுக கொண்டு நீங்கள் பதில் சொல்லணும்னு கேட்கல, அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். ஆனால் சரி, இப்போ நிர்வாக ரீதியாகவும் தாவேக அரசு பின்னடைவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ குறிப்பாக ஊழலில் தான் இந்த ஆட்சி வந்து கவிழ்ந்தது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. அதை வந்து நம்ம தாவேக அரசு வந்து செய்யக்கூடாது அப்படின்றதுனால பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும், இல்லை வந்து உள்ளாட்சி அமைப்புகள்லாம் எல்லாமே வந்து டெண்டர்களாக இருக்கட்டும், எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக வந்து நடக்கணும். கட்சி நிதி உள்ளிட்ட எந்த நிதியும் வந்து கொடுக்க வேண்டாம், ஒப்பந்ததாரர்களுக்கும் எந்த கமிஷனும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் சொல்கிறாரு. இது ஒரு முன்னெடுப்பாக வந்து எடுத்துக்கலாம்ல? ரொம்ப நல்ல கேள்வி. சிஎம்டிஐயில் வந்து 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான ஃபைல்ஸ் வந்து கிளியர் பண்ணுறாங்க. அவ்வளோ மின்னல் வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபைல்ஸை கிளியர் பண்ணுறாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் நடந்துடாத ஒன்று. அதுக்கு பின்னாடி பெருமளவு பணம் கைமாறி இருக்குங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இதெல்லாம் விசாரணைக்குரிய விஷயங்கள். என்னென்னு இப்போ உங்கள் ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆகுது. இந்த 1 மாதத்தில் என்ன டெண்டர் விடப்பட்டிருக்கு, அந்த டெண்டரில் யார் யார் போட்டிட்டாங்க, எதுவுமே இது வரைக்கும் கிடையாது. அந்த ப்ராசஸ்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இல்லை சார், அதான் மின்வாரியத்துறையில் ஏற்கனவே டெண்டர் விட்டாங்கல்ல, அது வந்து முறைகேடாக நடந்திருக்குன்றதுனால அது கேன்சல் பண்ணாங்க. இல்லை, நீங்கள் முறைகேடாக நடந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டெண்டரை கேன்சல் பண்ணுறீங்க இல்லையா, முறைகேடுன்னு சொன்னீங்களே ஒழிய முறைகேட்டில் ஈடுபட்டவங்க மேலே ஏதாவது வழக்கு தாக்கல் பண்ணீங்களா? சிபிசிஐடி விசாரணை இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அப்போ ப்ரூவ் பண்ணுறப்ப மட்டும்தான் அது முறைகேடு நடந்துச்சா இல்லையாங்கிறது. நான் சொல்கிறது என்னென்னா, ஊழலே இல்லாமல் உங்கள் டெண்டர் விடுறாங்க, ஊழல் ஒழிஞ்சிருச்சின்னு சொல்கிறீங்க இல்லையா, எத்தனை டெண்டர் விடப்பட்டிருக்கு, எத்தனை டெண்டர் கிளியர் ஆகிருக்கு? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வழியாக மக்களை நம்ப வைக்கிற ஒரு முயற்சி. ஒரு கவர்மெண்ட் இன்னும் இப்போ தான் ஃபங்க்ஷன் பண்ணவே ஆரம்பிக்கலை, எந்த டெண்டரும் விடப்படல, எந்த விதமான பெரிய விஷயங்கள் இது வரைக்கும் ஓப்பனே ஆகலை. இன்னும் அது ஓப்பன் ஆகி யாருக்கும் ஃபேவரட்டிசம் இல்லாமல் அது வந்துச்சுன்னா உங்கள் கூட்டம் நான் ஏற்றுக்கிறேன். வந்துட்டு
ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஊழலே இல்லாத ஒரு அரசாங்கத்தை 1 மாதத்தில் நாங்கள் உருவாக்கிட்டோம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதாவது நீங்கள் இவ்வளோ சிறப்பாக இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பு, ஊழல் இல்லாத அரசாங்கத்தை உருவாக்கிட்டோன்னு சொன்னீங்கன்னா, நடக்கிற குற்றங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும். இந்த 1 மாதத்தில் நடந்துக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்க இல்லையா? இப்போ இல்ல சார், குற்றங்கள் சொல்றதே வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே, கமிஷன் செயல் தான் முக்கியம். யார் எந்த கட்சியாவது நாங்கள் ஊழல் பண்ணுவோம்னு சொல்கிறதா இது வரைக்கும்? சொல்லி ஓட்டு வாங்கினாங்களா, நாங்கள் வந்து இனிமேல் ஊழல் பண்ண போகிறோம், லஞ்சம் வாங்குவோம் அப்படின்னு? செயல் வந்துட்டு அந்த செயல் தான். இப்போ குவாரியில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணுறாங்க வந்துட்டு. எந்த அடிப்படையில் கேன்சல் பண்ணுறாங்கன்றது வேற ஒரு செய்தி வந்துட்டு. இவங்க எனக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, தாவேக்கா தேர்தலில் செலவழித்த இவ்வளோ பெரிய பணம், அந்த பணம் எந்த ரிசோர்ஸ்லேருந்து வந்துச்சு? தமிழ்நாட்டில் பல இடங்கள் மிகப்பெரிய அளவுக்கு கேம்பெயின் பண்ணாங்க, பல தொகுதிகளில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. அதோட சோர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? யார் பணம் கொடுத்தா? யாராவது கேட்குறீங்களா இது வரைக்கும்? எல்லா கட்சிகளுக்கும் நம்ம கேட்டு அப்படி கம்பேர் இவங்க தான் மாற்றாச்சே. இவங்க மாற்றல. இவங்க ஊழல் பண்ண மாட்டாங்க, இவங்க கட்சி நிதி வாங்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவங்க தான் தூய சக்தியாச்சே. மற்றவங்க எல்லாம் தீய சக்தி. இந்த தூய சக்திக்கு எங்கேருந்து தூய்மையான பணம் வந்துச்சு? இவ்வளோ பெரிய எலெக்ஷன் எப்படி கேம்பெயின் பண்ண, இது எப்படி வந்து எடுத்துன்னு போனாங்க? எப்படி வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, எப்படி வந்துச்சுன்னு. அது நீங்க ஆதவர்ஜினாட தான் கேட்கணும் எப்படி வந்துச்சுன்னு. ஆதவர்ஜினாவுக்கு எப்படி பணம் வந்துச்சுங்கிறத அவருடைய மாமனார்ட்ட தான் கேட்கணும். என்ன இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து தன்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ நான் என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லலாம், நான் என்ன பண்ணுறேங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? விஜய் தன்னை பற்றி என்ன வேணால் சொல்லலாம், தன் கட்சியை பற்றி என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருங்கிறது தான் முக்கியம். அவர் சொல்கிறது எல்லாமே உண்மை, என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு முக்கியம் இல்லைன்னா, அதுக்கப்புறம் அது வந்து நம்ம வந்து அது நம்மளுடைய ஒரு லெவலை தான் அது காட்டும்னு நான் நினைக்கிறேன்.